ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடன் பிரச்சனையை தீர்க்கும் சுக்கிர சங்கடார சதுர்த்தி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தியை தான் நாம் சங்கடார சதுர்த்தி என கூறுகிறோம். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சங்கடார சதுர்த்தியை தான் நாம் மகா சங்கடார சதுர்த்தி என கூறுவோம். அந்த சங்கடார சதுர்த்தியில் விரதம் இருக்க ஆரம்பித்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சங்கடார சதுர்த்தி நாளன்று விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபாடு செய்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். அப்படி விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் போது கடன் பிரச்சனை தீர்வதற்காக செய்ய வேண்டிய ஒரு வழிமுறையை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு காரணமாக திகழ்வது கடன் பிரச்சனை தான். இந்த கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்றால் நமக்கு பணவரவு என்பது தாராளமாக இருக்க வேண்டும். பணவரவு தாராளமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்குரிய முயற்சிகளை செய்வதோடு தெய்வ அருளையும் பெற வேண்டும். அந்த வகையில் தை மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமையன்று சங்கடார சதுர்த்தி வருகிறது. பண ரீதியான பிரச்சனைகளை தீர்ப்பதற்குரிய சங்கடார சதுர்த்தியாக இது திகழ்கிறது. இந்த நாளை தவறவிடாமல் விநாயக பெருமானை வழிபாடு செய்தோம் என்றால் பண பிரச்சனைகள் தீர்வதோடு கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என கூறப்படுகிறது. இந்த வழிபாட்டை நாம் செய்வதற்கு மாலை நேரத்தை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சங்கடார சதுர்த்தி அன்று மாலையில் தான் விநாயக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று இந்த வழிபாட்டை செய்வது என்பது மிகவும் சிறப்பு. ஒருவேளை ஆலயத்திற்கு செய்ய இயலாதவர்கள் வீட்டிலேயும் இந்த வழிபாட்டை செய்யலாம். கடன் தொடர்பான பிரச்சனைகளை தீர விநாயக பெருமானுக்கு சங்கடார சதுர்த்தி நாளில் அபிஷேகத்திற்காக பச்சரிசி மாவை வாங்கி தர வேண்டும். முடிந்த அளவிற்கு வீட்டில் பச்சரிசியை வாங்கி கழுவி சுத்தம் செய்து அதை அரைத்து மாவாக்கி கொண்டு போய் கொடுப்பது என்பது நல்லது. முடியாத பட்சத்தில் கடையில் இருந்து வாங்கி கொடுக்கலாம். கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு பச்சரிசி மாவினால் அபிஷேகம் செய்யலாம். அடுத்ததாக விநாயகர் அகவல் பாட வேண்டும். பிறகு விநாயக பெருமானின் 108 நாமங்களை கூறி வன்னிமர இலைகளால் அர்ச்சனை செய்ய வேண்டும். ஆலயத்தில் வன்னிமர இலைகளை கொடுத்து யாரின் பெயரில் அதிக அளவில் கடன் இருக்கிறதோ அவர்களுடைய பெயரை சொல்லி அர்ச்சனை செய்ய சொல்ல வேண்டும். இப்படி அர்ச்சனை செய்வதன் மூலம் கடன் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என கூறப்படுகிறது. இதோடு அன்றைய தினத்தில் குறைந்தது 10 நிமிடத்திலிருந்து அதிகபட்சம் 30 நிமிடம் வரை விநாயகரின் இந்த ஒரு திருநாமத்தை முழு மனதோடு கூறுபவர்களுக்கு அவர்களின் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என கூறப்படுகிறது. இந்த மந்திரத்தை எந்த இடத்தில் இருந்து கொண்டு வேண்டுமானாலும் கூறலாம், யார் வேண்டுமானாலும் கூறலாம். இந்த மந்திரத்தை கூறுவதற்கு எந்தவித தடையும் இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓம் கபிலாய நமக. இந்த மந்திரம்தான். இந்த எளிமையான வழிபாட்டு முறையை சங்கடார சதுர்த்தி நாளன்று பின்பற்றி விநாயக பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு பண பிரச்சனைகள் தீரும், கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.